What is the latest iPhone price model in India? I'll check the web for the latest pricing. The current top model iPhone price in India starts around 140,000 rupees, but I'd need to run a real-time web search to get you the exact figure. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட ரியாக்ட் ப்ளஸ் நம்மளோட ப்ரௌசரோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வாய்ஸ் பேசுவோம்ல, ஸ்பீச் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இதுக்கான கோடை வந்து இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இருக்குது என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் சிங்கிள் ரியாக்ட் காம்பனண்ட்டாக எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு 4 திங்ஸ் வந்து லூப்பில் வந்து நடக்கும். என்ன அப்படின்னா லிசன் பண்ணும். ஸோ என்னோடய வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றும். ஸோ ப்ரௌசர் தான் வந்து இதை மாற்றுது, ஏஐ மாற்றலை. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஏஐ மாடலுக்கு சென்ட் பண்ணி அதுக்கிட்டேருந்து வர ரிப்ளைவை நம்மள்கிட்ட கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திங்க் அப்படின்னு சொல்கிறோம். 3வது ஃபேஸ் என்ன அப்படின்னா ஸ்பீக். ஸோ இது வந்து இந்த ரிப்ளை வந்துச்சுல்ல, அதை வந்து நம்ம ஆடியோ ஃபார்மேட்டில் நமக்கு திருப்பி கேட்கணும்ல, ஸோ அதனால வந்து அதை வந்து ஸ்பீக் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிமெம்பர் பண்ணும். ஸோ நம்மளோட கான்வர்சேஷனை வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ ஏஐ அதுக்கேற்ற மாதிரி கண்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஸ்பீக் பண்ணுது. ஸோ இதுக்கு நான் என்ன ஏஐ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்கோட ஃப்ரீ ஏஐ தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் இந்த console.grok.com/keys அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கிரியேட் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் உங்களுக்கு நேம் என்ன வேணுமோ அதை வச்சுட்டு இந்த எக்ஸ்பைரேஷன் வந்து 7 days 30 days இந்த மாதிரி காட்டும். ஸோ அங்கேயுமே நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து காட்டும். இதே மாதிரி ஒரு சீக்ரெட் கீ அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஸோ இதில் வந்து எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா வந்து செஞ்சுக்கலாம். ஸோ என்ன வேணுமோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ சிரி மாதிரி இருக்குது, ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி இதை வந்து ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் அதுக்கான ஓவர் வியூ. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3 சர்க்கிள் இருக்குல்ல, பேசிக்காக வந்து இந்த இடம் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து வாய்ஸை கேட்குது, அதுக்கேற்ற மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன், வாய்ஸ் இந்த இது மாறும் பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, ஏன்னா இது வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ நெவர் அலோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் அது பழைய ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஐடியலாக இருக்கா, லிசன் பண்ணுதா, திங்க் பண்ணுதா, ஸ்பீக் பண்ணுதா அப்படின்றத வந்து அதோட லாஜிக்காக அதுவே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியானது இது வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து யூ ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து யூ ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து இது இருக்குது, எல்லாமே ஓடுது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் யூ ஸ்டேட்டை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டெக்ஸ்ட் ஏபிஐ எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். யூ ஸ்டேட்டை ரியாக்டோட சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, எதனால் வந்து ரீரெண்டர் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து வரும். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோடில் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து செட் மெசேஜஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நான் அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல கருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாய்ஸ் வந்து எங்கேருந்து வருது, ஐடியலாக இருக்கா, லிசனாக இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி யூஸ் ரெஃப் வந்து வச்சுருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வேணுமோ நான் வந்து இங்கிலீஷ் யூஎஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்னாலுமே அதை ஒரு ட்ராப் டவுனாக வச்சு மாற்றலாம். நான் இதுலேயே வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் அதுக்கு பதிலாக வந்து ஹே சிரி, ஹே கூகுள் அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹே கருப்பா அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து மேக் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நம்மளோட அரேல வந்து கான்வர்சேஷன், அதோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து அரேவாக வச்சுருக்கேன். இது வந்து என்னவா இருக்குது, ஐடியலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பூலியன் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து பேசி முடிச்சிடுறோம். ஸோ பேசி முடிச்சதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தானே நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீச் ரெகக்னைசேஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட நியூ எஸ்ஆர் கால் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ணுறோம்.
ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌசர் ஏபிஐ தான், ஒரு ஏஐ கால் கிடையவே கிடையாது. ஸோ இது உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர், அதாவது நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ, குரோமோ, எட்ஜோ, சஃபாரியோ, இதுக்குன்னு பில்டின் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் இருக்கும் ஸோ இந்த ப்ரௌசர்லேயே. ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு ஏபிஐக்கு எதுவுமே தேவையே கிடையாது. இது வெறும் ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீயான ஒரு வெர்ஷன் தான். ஸோ rec.startன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மைக்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து இது எப்போ நடக்குது, என்ன நடக்குது, அந்த ஆன் ரிசல்ட்டில் வந்து ஃபயர் என்னென்ன ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து நம்மளோட அந்த கிளிக் பண்ணோன்னே இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு ஃபயர் ஆகுதுல்ல, ஸோ இதை இது பண்ணோன்னா அது எப்படி டெக்ஸ்ட்டாக வந்து எடுத்துக்குது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஏஐக்கு வந்து சென்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட மெசேஜஸ் வருதுல்ல, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்ட் ஹேண்டில் சென்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் சென்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஹேண்டில் சென்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து வர டேட்டாவை எடுத்து நான் வந்து ஸ்டேட்டில் செட் பண்ணி விட்றேன். ஸ்டேட்டில் செட் பண்ணிட்டு நான் வந்து பர்சனலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ கீ இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த மாடலு மெசேஜஸ் நீ எப்படி வந்து இருக்கணும், நீ ரோல் வந்து அசிஸ்டண்ட்டாக யூஸராக என்னவா இருக்கணும், அதுக்கப்புறம் வர டேட்டா வந்து நான் ஜேசானாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்புறம் அதோட ரிப்ளை மெசேஜஸ் வந்து இப்போ எதுவுமே வரல அப்படின்னா ஏன்னா ஐ டிடன்ட் குவைட் கேட்ச் தட் மைண்ட் ட்ரையிங் அகெயின் அப்படின்ற மாதிரி நீ வந்து சொல்லணும். இல்லை வந்து ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா ஐம் ஹேவிங் ட்ரபிள் ரீச்சிங் மை சிஸ்டம்ஸ் ரைட் நவ். ஸோ இந்த ட்ரை கேட்ச் பிளாக்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரை கேட்ச் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எரர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் HTTP ரெக்வஸ்ட் தான். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபெச் பண்ணி அதுலேருந்து அந்த எடுத்து டேட்டாவை எடுத்து ஜேசானாக மாற்றி அதை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்டேட்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் எங்கே இருக்குது அப்படின்றது அந்த கோடை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து புரியும். ஸோ இந்த நியூ சிந்தசிஸ் இது இருக்குல்ல, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு ப்ரௌசர் ஏபிஐ தான். எந்த ஏபிஐ கால் எதுவுமே இல்லை. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ணும். ஸோ லவுடாக வந்து ரீட் பண்ணும். அது நீங்கள் என்ன வாய்ஸ் வச்சுருக்கீங்களோ ஓஎஸில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரீட் பண்ணும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ஓஎஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் ஓஎஸில் வேறு வாய்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பில் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து வாய்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு வாய்ஸ் ஸ்டேட்டு தான் வந்து முக்கியம். ஸோ நம்மளோட யூஐயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து மாறுது, மைக் பட்டனு, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து இப்படி தான் மாறுது. ஸோ ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது, யூஐ ரெண்டர் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. நான் எதையுமே வந்து ரீபெயிண்ட் பண்ணவே இல்லை, ரியாக்டே இது எல்லாமே பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான கோடு. நான் இந்த கோடையுமே வந்து கிட்டப்பில் போட்டு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும். எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது. இப்போ ஏஐ வந்துடுச்சு, பட் அது கொடுக்குற விஷயங்கள் வந்து கரெக்டாக இல்லையா. இப்போ நான் இதையே வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோடு கொடுத்துருக்கு. ஸோ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நான் அதுக்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து ஒரே சிங்கிள் ஃபைலாக கொடுத்துருக்கு பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 473 லைன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 473 நான் வந்து அதை எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுறது எப்படி முக்கியம், ஏஐயால் இது கொடுக்க முடியும் ஒரே சிங்கிள் ஃபைலில். நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 400க்கு பதிலாக 4000 லைன் கொடுத்துருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ சிஸ்டம் கம்மியாக இருக்கிற லோ ரேமில் இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிவாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்கள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு ரியாக்ட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து சரி ஓகே இது கொடுக்குற கோடு வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன்ஸில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நான் வந்து பார்ட் 2 வேணும், இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரியல் டைமில். நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து கேலண்டர், ஹோம் கண்ட்ரோல், வெப் சர்ச், இதெல்லாம் ரிமைண்டர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, நான் இப்போ வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னோட ஃபோனில் வந்து சேவ் ஆகி எனக்கு அந்த ரிமைண்டராக வந்து வரணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.